கலைஞர் 100 ரூபாய் நாணயத்திற்கு அதிக விலை. திமுக மீது பரபரப்பு குற்றச்சாட்டு. கலைஞர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வெளியிடப்பட்ட 100 ரூபாய் நாணயத்திற்கு அதிகப்படியான விலை வைத்து விற்பதாக புதிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்பொழுது கலைஞர் படம் அச்சிடப்பட்ட 100 ரூபாய் நாணயத்திற்கு 10,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த பணத்தை செலுத்தி அறிவாலயத்தில் நாணயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாணயத்தில் 50% வெள்ளியும் 40% தாமிரமும் நிக்கல் மற்றும் துத்தநாகம் ஆகியவை 5% கலந்து தயாரிக்கப்பட்டுள்ளது. கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் குறித்து ரிசர்வ் வங்கி இன்னமும் விலை நிர்ணயம் எதுவும் செய்யவில்லை. கலைஞர் நூற்றாண்டு நினைவாக வெளியிடப்பட்ட 100 ரூபாய் சிறப்பு நாணயம் என்பதால் இதனை அச்சடிப்பதற்கு அதிகமாக செலவாகிறது. தற்பொழுது 2000 ரூபாய் நோட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நோட்டை அச்சடிப்பதற்கு 3 ரூபாய் 50 காசு செலவாகிறது. ஆனால் அதிகமான அளவில் அச்சடித்தால் மட்டுமே இந்த செலவு கட்டுப்படியாகும். அதே சமயம் 1000 ரூபாய் மட்டும் அச்சடித்தால் இதனுடைய மதிப்பு அதிகமாகும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கலைஞரின் 100 ரூபாய் நாணயத்தை அச்சடிப்பதற்கு 4200 ரூபாய் செலவாகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நாணயத்தை வெளியே விற்கும் போது 4850 ரூபாய் அளவில் விற்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுக தரப்பில் கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் 10,000 ரூபாய்க்கு விற்பது பேசு பொருளாகி இருக்கிறது. ஆனால் இதே சமயம் கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் என்பது சிறப்பு நாணயம் என்பதால் அவர்கள் தங்கள் விருப்பப்படி விலையை நிர்ணயம் செய்து கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அயோத்தி ராமர் கோவில் வரையிலும் ஏராளமான சிறப்பு நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் கலைஞரின் 100 ரூபாய் நாணயம் மட்டும்தான் அதிக அளவில் 10,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே தினந்தோறும் அறிவாலயத்தில் கலைஞரின் 100 ரூபாய் நாணயத்தை பெறுவதற்காக ஏராளமான நிர்வாகிகள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பது சிறப்பு செய்தியாகும்.